கவிப்பேரரசு வைரமுத்து சார், தானு சார், இவங்கெல்லாம் எனக்கு அப்பா மாதிரி. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணியாச்சு, நிறைய பேச வேண்டியிருக்கு. அதனால் ரொம்ப சுருக்கமாக எல்லாருக்கும் நன்றி. I'm a bit nervous. Good evening, everybody. Good evening, all the dignitaries present here. First of all, I would like to thank God for giving me, for believing in me. I would like to thank Jana sir, from where my career started, from Peranme. After that, Seenu Ramasamy sir and all the directors that I've worked with. Thank you, Sami sir, for believing in me and... Sir, okay, I'll talk in Tamil. Romba nandri sir for believing in me. And I'm awe-inspired looking at the songs. Srinivasan sir, I'm overexcited. I'm very happy that I got this opportunity. And last, I would like to thank Suresh from V House Productions. Thank you. மேடையிற்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், திரையுலகத்துக்கு சார்ந்த மற்ற நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என் முதல் படத்தோட அனைத்து பாடல்களும் எழுதினது வந்து நம்மளோட வைரமுத்து ஐயா தான். அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஆப்பிள் பயணி பாட்டு. அதை பாடினது வந்து ஸ்ரீனிவாசர் தான். அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் இன்னைய வரைக்கும் அப்படியே நிற்குது. அதை ரிப்ளேஸே பண்ண முடியல. ஸோ மீண்டும் அவங்க ரெண்டு பேரும், அதுவும் முக்கியமாக ஸ்ரீனிவாசர் வந்து இதுக்கு இந்த படத்துக்கு வந்து இசையமைக்கிறான்றது ரொம்ப அழகான விஷயம். நான் ரொம்ப நாள் முன்னாடி அவர் இசையமைப்பாளர் ஆவான்னு நினச்சேன். பட் இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது சாமி சாருக்கோட அதிருஷ்டம் தான் நினைக்கிறேன். சாமியோட அதிருஷ்டம் அப்படின்னுவல்ல, அது சாமி டைரக்டரோட அதிருஷ்டம் நினைக்கிறது. இயக்குனர் சாமி அவரோட முதல் படம் உயிர், அது என்னோட படம், 100 நாள் ஓடின படம் அவருக்கு. ஐ வெரி ஹாப்பி. இந்த 3 பேரும் மீண்டும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களோட வரிகளில் வந்து ஸ்ரீனிவாஸ் சாருக்கு இந்த மாதிரி அருமையான பாடல்கள் அமைஞ்சு இயக்குனர் சாமி அவருக்கு இந்த படத்தை வந்து வெளிவருதுன்றது ரொம்ப அழகான காம்பினேஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். பார்ட் ஆஃப் ஏதோ ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தயாரிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததுக்கு நன்றி. அண்ட் ஒரு படத்துக்கு அப்புறம் இமீடியட்டாக இன்னொரு படம் ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் முடிச்சுட்டு அதை வெளியிட்ட பிறகு மீண்டும் இன்னொரு படம் வந்து அதே விறுவிறுப்பில் வந்து ஆரம்பிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. ஃபென்டாஸ்டிக். அண்ட் வாழ்த்துக்கள் சார். இந்த படம் இதே மாதிரி நல்ல படமாக வரணும், வெற்றிகரமாக இருக்கணும். சாமி ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர். அது என்றைக்குமே அவரோட தாட்ஸ் ரொம்ப போல்டாக இருக்கும். சில டைம் நம்ம வெளிப்படுத்தும் போது சில பேர் வந்து கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆக்சுவலி ரொம்ப டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன். நல்ல அழுத்தம் இருக்கும் கதையில். நல்லா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். எனக்கு நல்ல ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. நிச்சயமாக கங்காரு ஒரு எல்லாரையும் வந்து ஏதோ ஒரு தாக்கத்தையோ இல்லை ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு எமோஷனை எடுப்புன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் இம் த வெரி பெஸ்ட் சார். எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாலை வணக்கங்கள். முதல்ல நான் வந்து தயாரிப்பாளர் சுரேஷ் சாருக்கு வந்து நன்றி சொல்லணும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அவங்க பற்றி சொல்ல போனால் அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுக்கப்புறமா நான் வந்து டைரக்டர் சாமி சார் அவங்க முழு டீமுக்கு வந்து வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். அண்ட் வைரமுத்து சார் பற்றி சொல்லணுன்னா எனக்கு வார்த்தைகளே இல்லை. ட்ரெய்லர்ஸும் சாங்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ நான் இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஐ விஷ் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் நஸ்டி பிரியங்கா. இப்போ தான் சொன்னாங்க என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அதை விட்டால் அது எந்த வார்த்தையும் வரல. ஏன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு வயசு இல்லை, பேச வார்த்தை இல்லை. எனக்கு இந்த நல்ல ரோல் கொடுத்த டைரக்டர் சாமி சார் அவர்களுக்கு தேங்க்யூ சார். அண்ட் சுரேஷ் கமாச்சி சாருக்கும் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சார். And my heartily thanks to the whole team for support to me. So I really happy. Thank you. பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் சுரேஷ் சார், டைரக்டர் சாமி சார், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இசையமைச்சிருக்கேன். உங்களுக்கு ஐ ஹோப் யூ லைக் இட். அண்ட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு வைரமுத்து சார். பிகாஸ் வைரமுத்து சார் வந்து
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எழுதினது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட்டு. பட் பியாண்ட் ஆல் தட் ரஹ்மான் சாருக்கு அகெயின் பெரிய நன்றி ஃபார் ஹேவிங் ரிலீஸ் தி ஆடியோ. ஐ ஹோப் யூ லைக் தி சாங்ஸ். தேங்க்யூ. After seeing this trailer and songs, I should say in one sentence, wow. Because Srinivasan sir and director sir and everyone was like fabulous, cinematographer and artist, everyone. So I should say all the best and we will wait for this. Thank you so much. நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிருக்கும் கவிப்பேரரசு அவர்களே, என் அகமாலும் தம்பி சீமான் அவர்களே, மனிதநேயமுள்ள இயக்குனர் சங்கத்தின் தலைவர் சகோதரர் விக்ரமன் அவர்களே, இயக்குனர் சுந்தரராஜன் அவர்களே, மேடையில் விட்டிருக்கக்கூடிய திரைச்சிற்பிகளே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி சுரேஷ் காமாட்சி எனும் தம்பி என் உடன்பிறவா தம்பிதான். அவர் சொல்லியது போல் இந்த வி ஹவுஸ் நிறுவனம் எனக்கு அடுத்த சகோதர நிறுவனம்தான். ஆகவே இந்த படத்தினுடைய இயக்குனர் சாமி முதலில் என்னிடம்தான் அட்வான்ஸ் பெற்றவர். அவர் தந்த விநாயகர் தான் இன்னும் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு புரட்சிகரமான இயக்குனர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு புறநானூற்று புலிப்போத்து, எவர் வரினும் நியாயம் படைக்கக்கூடிய நக்கீர பரம்பரை. இசையமைப்பாளர் சீனிவாஸ் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இசையமைப்பாளர் வரக்க வேண்டியவர். ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் கண்டுகொண்டேன் பாடலுடைய ஒளிப்பதிவின் போதே சீனிவாஸ் அவர் மெமரி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இசை எந்த நேரமும் அவர் முணுமுணுத்து கொண்டே இருப்பார், இசையை ஆலாபித்து கொண்டே இருப்பார். அப்போவே எனக்கு அவருக்கு பரிச்சயம். ஆகவே இந்த பாடல்கள் தேனினும் இனிய தெல்லுத்தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கியிருக்கிறார். அத்துணை பாடல்களும் முத்தாக வடித்திருக்கிறார் கவிப்பேரரசு. கேமராவை ராஜா எனும் ராஜரத்னம் கவிதை படைத்திருக்கிறார். கங்காரு பட்டி தொட்டி எங்கும் வெற்றிகரமாக வலம் வரும். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய பாடல்கள் கேட்டேன். 80s இளையராஜா சாருடைய பாடல்கள் கேட்கும்பொழுது நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை இந்த பாட்டு கொடுத்துச்சு. எஸ்பெஷலி ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, டியூன் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆர்கெஸ்ட்ரேஷன் கூட பழைய இளையராஜா சார் சாங் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிட்டத்தட்ட இந்த 80லேருந்து இந்த 33 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாறுதல்கள் இருக்குது. சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா நான் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். 83ல் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். அப்போ 35mm எடுத்தோம். அதுக்கப்புறம் சினிமா ஸ்கோப்பில் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ டிஜிட்டலுக்கு மாறிட்டோம். தியேட்டர்களும் அப்படி தான் எவ்வளவோ மாறுதல்களை சந்திச்சாச்சு. பட் இன்னமும் மாறாமல் அப்படியே இளமையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அது வைரமுத்து சாருடைய வரிகள். அதாவது நான் பள்ளி பருவத்தினுடைய படிக்கும் பொழுது, அதாவது பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும் பொழுது நிழல்கள் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்துருக்கேன். அதில் இன்னும் எனக்கு அந்த பாடல் வரிகள் கேட்டவுடனே இம்ப்ரெஸ் ஆச்சு. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும் அப்படின்னு சொல்லி அவருடைய கம்பேரிசன். அப்போ வைரமுத்து சார் ஒவ்வொரு அவருடைய இனிஷியல் பீரியடில் அந்த படமாகட்டும், நினைவெல்லாம் நித்யாவாகட்டும், இப்படி பல படங்களில் அவருடைய ஓமை மட்டும் அதற்கு முந்தி யாருமே சொல்லாத ஒரு புது ஓமைகளாக இருக்கும். அது இன்னைக்கும் இருக்கு பாருங்க. தொண்டைக்குள்ள முள்ளு முளைச்சா காதல், பட்டாம்பூச்சிக்கு பல்லு முளைச்சா காதல் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய மகன்லாம் பாட்டு எழுத ஆரம்பித்த பிறகும் கூட அவருடைய வரிகள் ஃப்ரெஷ்ஷாக யூத்தாக ரொம்ப அழகாக இருக்குது. நிச்சயமாக வைரமுத்து சார் கூட நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட இணையலை. இனி அடுத்து வர்ற படத்தில் நிச்சயமாக வைரமுத்து சார் கூட நிச்சயமாக ஒரு படம் பண்ணணும், அந்த ஆசை எனக்கு இருக்குது. இந்த படம் கங்காரு எப்படி தன் குட்டியை சுமந்து கொண்டு செல்கிறதோ அதுபோல் இந்த படம் பல வெற்றிகளையும் விருதுகளையும் சுமந்து மாபெரும் வெற்றி படமாக அமைய வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.